இப்ப என்னடானா அருள் கட்ட போற தாலிக்கு பொட்டு வைக்கிற? அப்படின்னா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏதாவது செஞ்சு அருளை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கியா? உங்ககிட்ட தான் கேக்குற வானதி. இப்படி நீ அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? பதில் சொல்லு. ஆமா மாமா, நான் அருள் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன பேசிட்டு இருக்க வானதி? நம்ம விரும்புறவங்க கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் மாமா, தப்பு இல்ல. முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத. இந்த கல்யாணம் உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது, இதுல நந்தினியோட வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த கல்யாணம் நின்னு போனா அவ மனசு எப்படி துடிச்சு போகும்? அத கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அவ பாவம் இல்லையா? அவ வாழ்க்கை வீணாகாது. நீ அருளை கல்யாணம் பண்ணிக்க போறதால நந்தினி வாழ்க்கையோ இல்ல கரிகாலன் வாழ்க்கையோ அழிக்கிறதா நீயா நினைச்சுக்காத. சொல்ல போனா அவங்களோட வாழ்க்கையும் சேர்த்து காப்பாத்த போறதே நீதான். உன்னை தவிர வேற யாரு அருளை கல்யாணம் பண்ணாலும் அருள் செத்துருவான். ஒருவேளை நந்தினி அருளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடுத்த நிமிஷமே அருள் செத்து நந்தினி விதவை ஆயிடுவா. அவங்க அம்மா மாதிரியே அவளோட வாழ்க்கையும் ஆகணுமா? நான் யார் வாழ்க்கையும் கெடுக்க வரல மாமா, நான் ஏன் வாழ்க்கையை தான் காப்பாத்திக்க வந்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. அருள் மாமா நந்தினியை கல்யாணம் பண்ணி காட்டியும் நந்தினிக்கு நல்ல வாழ்க்கை அமையும். நீங்க அதெல்லாம் நினைச்சு பயப்படாதீங்க. நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா வானதி? நான் புரிஞ்சுதான் மாமா பேசுறேன். உங்களுக்கு தான் இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னே புரியாது. எங்க அப்பா உங்ககிட்ட சொல்லலையா? சொன்னாரு, ஏதோ மேம்போக்கா சொன்னாரு. நீ சொல்லுமா. ஓ ஓகே ஓகே ஆண்டி. எங்க அப்பா பெரிய மல்டி மில்லியனியர். என் பேர்ல பெரிய டிராவல்ஸே வச்சிருக்காரு. அதுல ஒரு 20 பஸ் ஓடுது, 4 லாரி ஓடுது, 50க்கும் மேல கால் டாக்ஸி ஓடுது, 3 ஜேசிபி வேற இருக்கு. இது போக 50 ஏக்கர் விவசாய நிலமும் எங்களுக்கு இருக்கு. அதுல பங்களா கூட இருக்கு. நான் அவருக்கு ஒரே பொண்ணு ஆண்டி. அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே எனக்கு தான். ஓ அக்கா, இவ வரதனை விட ரொம்ப பெரிய ஆளா இருக்கா போல. எப்படியாவது இந்த பொண்ணு அப்படியே அமைக்க போட்டுற. நம்ம வீட்டு மருமகள் ஆக்கிக்கணும். அதுக்கப்புறம் நீதான் அந்த வீட்டுக்கு நாட்டாம. அதுக்கப்புறம் அந்த மணிமேகலை காலம் பூரா உனக்கு அடிமைதாக்கா. இருடா, அதுக்குள்ள மனக்கோட்டை கட்டாத. ஏமா? சாரி ஆண்டி, சொல்லுங்க. என் பையனுக்கு நாளைக்கு கல்யாணம், அது உனக்கு தெரியுமா? தெரியும் ஆண்டி. அருளை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். அருளுக்கு தான் என்னை பத்தி எதுவுமே தெரியாது. அவருக்கே தெரியாம நான் இத்தனை நாளா அவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நாளைக்கு அவருக்கு கல்யாணம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னால பொறுமையா இருக்க முடியல. அருள் எனக்கு கிடைக்க மாட்டாரோன்னு தோணுச்சு. அதான் நான் என் அப்பா கிட்ட சொல்லி உங்ககிட்ட பேச சொன்னேன். எப்படியாச்சும் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடத்தி வச்சிருங்க ஆண்டி. சரிம்மா, உன் ஜாதகம் எடுத்துட்டு வந்தியாமா? ஏன்னா உனக்கும் என் பையனுக்கும் பொருத்தம் பார்க்கணும் இல்லையா, அதான் கேட்டேன். நான் ஏற்கனவே அருளுக்கு பொருத்தமான ஜாதகத்தை எழுதி வச்சிட்டேன். அவங்க கேட்டா இத கூட. இருக்கு ஆண்டி. ஏற்கனவே எங்க அப்பா எங்க 2 பேருக்கும் ஜாதகம் எல்லாம் பாத்துட்டாரு. 10 பொருத்தமும் பக்காவா இருக்கா ஆண்டி. இந்தாங்க. என் பையன் ஜாதகம் உனக்கு எப்படிமா கிடைச்சது? அது சரி, பரவாயில்ல. நான் அத பத்தி எதுவும் யோசிக்கல. ஆனா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தாம்மா. என்ன ஆண்டி? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ நான் சொல்றத மட்டும் தான் கேட்கணும். ஆண்டி, நீங்க கிழிச்ச கோட்டை நான் தாண்டவே மாட்டேன். நீங்க அருளை மட்டும் எனக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி கொடுங்க ஆண்டி. சரிம்மா, அப்போ சாயந்தரம் மண்டபத்துக்கு உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து சேர்ந்துரு. ஓகே ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ். நான் என் அப்பாவோட ஈவினிங் மண்டபத்துக்கு வந்துடுறேன். சரிம்மா, அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரிங்க ஆண்டி. ஏமா, ஏய் வரலட்சுமி,
தனலட்சுமி இதோ வரேங்க. என்னங்க? ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வர விருந்தாளிகளுக்கு காப்பி போட்டுட்டு இருந்தேங்க. ஆமா நீயும் பொண்ணுங்களாம் சேர்ந்து என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்க? ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்து என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோன்னு பயந்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கே. இவர் வேற இப்படி கேக்குறாரே. ஏய் உன்னை தான் கேக்குறேன். ஏன் பேர் மாதிரி நிக்கிற? கேக்குறது பதில் சொல்லு. உங்ககிட்ட நாங்க என்னங்க மறைக்க போறோம்? அப்படி மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்புறம் ஏன் அடிக்கடி நீயும் உன் மகளை குசு குசு பேசிட்டு இருக்கிய? அப்படிலாம் எதுவும் பேசலங்க. பொய் சொன்னு வச்சுக்க அடிச்சு பல்லுகள்ல பேத்து போய் பாத்துக்க. அந்த காலட வீட்டுல இருந்து எல்லாம் கிளம்பும் போது 3 பேரும் சேர்ந்து குசு குசு பேசிட்டு இருந்தீங்க. நாளைக்கு பொட்டு வைக்கும் போதும் அப்போ உங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தீங்க. எனக்கு என்னமோ நீங்க 3 பேரும் சேர்ந்து பெருசா ஏதோ மறைக்கிறேன்னு தோணுது. வானதிக்கு கல்யாணம் ஆக போது இல்லைங்க. கல்யாண நேரத்துல பொண்ணுக்கு சந்தேகம் பயம் எல்லாம் வரும் இல்லைங்க. அது சம்பந்தமா தாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். நீ சொல்றது என்னால நம்பவே முடியலையே. எனக்கு தெரியாம நீங்க ஏதாவது பண்ணி அது தப்பாயி இந்த கல்யாணம் மட்டும் நின்றுச்சு வச்சுக்க. பீரோட துப்பாக்கி எடுத்து உங்க 3 பேரும் சுட்டு கொண்டுட்டு தான் நான் மறுபடியும் பார்ப்பேன். சார் சார்